இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த காலை வேளையிலே மகத்துவமுள்ள தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்தில் நாம் ஆனந்த சத்தத்தோடு களிகூர்ந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க நம்முடைய இருதயங்களை நாம் திருப்புவோம். கர்த்தர் பேசட்டும். வாசிக்கலாம். 84வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கடந்த வாரத்திலேயும் இந்த வசனத்தை நாம் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த ஆண்டவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எந்த ஒரு நன்மையும் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு வழங்காமல் முடக்கி வைப்பவர் அல்ல இந்த தேவன். இந்த தேவன் நன்மையை வழங்குகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி முடக்கி வைப்பவர் அல்ல. யோசித்து பாருங்க, ஒரு செகண்ட் அவர் முடக்கி வச்சிருந்தார்னா எல்லாமே உயிரற்று போய்விடும். ஒரு செகண்ட் முடக்கி வச்சார்னா எல்லாமே உயிரற்று போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய பாதையிலே நடத்த அவர் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால், அந்த பாதையிலே நடக்க தேவையான அத்தனையையும் இந்த தேவன் முடக்காமல் அவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுப்பார். அதை முடக்கவே மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த ஒரு நன்மையும் உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் மடக்கி வைப்பதே இல்லை, மடக்கி வைக்கவும் மாட்டார். நம்ம போன வாரம் பார்த்தோம், அவருடைய வீட்டின் நன்மையினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். தேசத்தினுடைய நன்மையினாலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார்? உண்டு. இன்னும் சொல்ல போனா, தேவனுடைய நன்மை என்று சொல்லி ஒன்று உண்டு. அதை அனுபவிக்கவும் கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. அந்த நன்மை, தேவனுடைய நன்மை என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அது உருமாற்றம் செய்கிறது. அல்லேலூயா. கைவத்தி சொல்லுங்க, என்னுடைய தேவன் உருமாற்றம் தருபவர். பலன் தராமல் நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் ஏமாற்றமாய் கடந்த நாட்களிலே மாறினதோ அவைகளை கர்த்தர் பலன் உள்ளதாக மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசியா ஒன்று பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில மறந்ததான பாடல்களை அல்லது பாட முடியாமல் இருக்கிற பாடல்களை திரும்ப நம்முடைய வாழ்க்கையில பாட வைப்பதற்கு நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். நான் எப்படி பாஸ்டர் அதை நம்புவது என்று சொன்னால், அந்த வசனத்தில் நம்ப வைப்பதற்கு அவர் வழங்காமல் இருப்பதே இல்லை. அந்த உண்மையை விளக்க முதல் பகுதியில் அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி வாக்கை உனக்கு கொடுத்தவர் யார் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாயானால் பிரச்சனையே உனக்கு இல்லை. இப்ப பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நன்மையை கொடுக்கிறவர் யார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனையே இல்லை. நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ ஒன்றுமில்லாத ஒரு ஆள் ரோட்ல நிற்கிறார். தெருவில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியா நம்ம போகும்போது உங்களை பார்த்து உனக்கு நான் இந்தியாவையே தருகிறேன் என்று சொல்லி சொன்னா என்ன நினைப்பீங்க? இவருக்கு ஏதோ கொஞ்சம் கலன்று போயிருச்சு, ஏதோ கொஞ்சம்
ஏதோ கொஞ்சம் இவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ப மாட்டோம், போயிடுவோம். ஆனா கொடுக்க திராணி உள்ள ஒருவர், ஒரு பெரிய பணக்காரர், ஒரு வசதி படைத்தவர், அவர் நின்று உங்ககிட்ட ஒரு காரியத்தை நான் தருகிறேன் என்று சொன்னால் கண்ணை மூடிட்டு நாம நம்புவோம். கண்ணை மூடிட்டு நம்புவோம். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கு? பணம் இருக்கு, அவர்கிட்ட வசதி இருக்கு. ஆனா முதல்ல ஒரு ஆளு ஒண்ணுமே இல்லை, இந்தியாவே தரேன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியல? நம்ப முடியல. ஆனா இருக்கிற ஒருவர் நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னால் நம்மால் நம்ப முடிகிறது. அதே போல ஆண்டவர் சொல்வார், நான் யார் என்பதை முதலாவது நீ புரிந்து கொள். இந்த காலையில் நமக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், நான் யார் என்பதை முதலாவது நீ என்ன பண்ணு? புரிந்து கொள். வாசிங்க எபிரேயரின் புத்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்? அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், பலனை கொடுக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். நல்ல கவனி, ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய வீட்டின் நன்மைகளை, நம்முடைய தேசத்தின் நன்மையை, அவருடைய நன்மை என்று சொல்லி ஒன்று உண்டு. இதையெல்லாம் ஆண்டவர் மடக்கவே மாட்டீர், இதையெல்லாம் எனக்கு கொடுப்பீர் என்று நான் நம்புவதற்கு, நீர் கொடுப்பதிலே நான் கவனம் செலுத்துவதை விட கொடுப்பவரை நான் அறிந்து கொள்ள இந்த காலை வேளையில எனக்கு ஒரு கிருபை தாரும். அல்லேலூயா. கொடுப்பதை நான் அதிகமாக யோசிப்பதை விட எனக்கு கொடுப்பவர் யார், வீட்டின் நன்மையை கொடுப்பவர் யார், தேசத்தின் நன்மையை கொடுப்பவர் யார், அவருடைய நன்மை என்று ஒன்று சொல்லி இருக்கிறதே, அதை கொடுப்பவர் யார் என்பதை நான் சரியாக விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள இந்த காலை வேளையிலே கர்த்தர் கிருபை தருவீராக. எதிர்பார்க்க வைக்கும் பரவசம் தருகிற அவரை இந்த காலை வேளையிலே புரிந்து கொண்டால் அவர் என்னை ஏமாற்றுவதே இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவரை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்களை ஏமாற்றுவதே இல்லை. அல்லேலூயா. நிச்சயம் தருவார் என்கிற பரவசத்தோடு எதிர்பார்க்க இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த தேவன் யார்? அந்த வசனம் சொல்லுகிறது, 84ஆம் சங்கீதம் 16 வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, அவர் யாராம்? சூரியனும் கேடகமும் ஆனவர். அல்லேலூயா. அவர் யார்? சூரியனும் கேடகமும் ஆனவர். அவர் கொடுப்பதை பெறுவதற்கு முன்பு அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். வழங்காமல் இருக்கவே மாட்டார். எப்படி அந்த உண்மையை ஆண்டவர் விளக்குகிறார் கொஞ்சம் பாருங்க. அவர் சூரியன் இல்லை, அவர் சூரியனை படைத்தவர். அவர் சூரியன் இல்லை, சூரியனை படைத்தவர். ஆனால் அது தேவன் படைத்த ஒன்றுதான். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்வது, சூரியனை போல நான் செயல்படுகிறேன். சூரியனை போல நான் செயல்படுகிறேன், கேடகத்தை போல நான் செயல்படுகிறேன். எதற்கு? என்னாலே வழங்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. என்பதை உனக்கு விளக்குவதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சூரியனை போல செயல்படுகிறேன். அதற்கு ஏன் பாஸ்டர் சூரியனை சொல்லணும்? ஏன் ஆண்டவர் சூரியனை முன்னிறுத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டால், சூரியன்
ஒரு நாளும் வெளிச்சத்தை நிறுத்துவதே இல்லை. ஆமென், ஒத்துக்கிறீங்களா? ஒரு நாள் சூரியன் வெளிச்சத்தை நிறுத்துவதே இல்லை. வெளிச்சத்தை 24 மணி நேரமும் அதை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. கொடுக்காமல் சூரியனாலே இருக்கவே முடியாது. வெளிச்சம், அதாவது பூமி ஒரு பகுதியில இடையிலே வரும்போது, மேகங்கள் வரும்போது சூரிய வெளிச்சத்தை அது மறைக்கிறதே ஒழிய சூரியன் வெளிச்சத்தை மறைப்பதே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சூரியனுடைய தன்மையிலே ஒன்றுமே குறையாமல் 24 மணி நேரமும் சூரியன் அதை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே புரிய வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் தான் சூரியனை படைச்சேன். படைச்ச சூரியனாலே வெளிச்சத்தை கொடுக்காமல் இருக்க முடியும் என்றால் படைத்த என்னால் எப்படி உனக்கு கொடுக்காமல் இருக்க முடியும்? அல்லேலூயா. அவர் படைத்த ஒரு பிள்ளைக்கு நன்மையை வழங்காமல் என் ஆண்டவர் இருக்கவே மாட்டார். மத்தேயு 5 அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த சூரியன் இருக்கு, இந்த ஐபிசி சபைக்கு வந்திருக்கிற விசுவாசிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்ல. அவர் சொல்ல வேத வசனம் சொல்லுகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பட்சபாதமே இல்லாமல் இந்த சூரியனை உதிக்க செய்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் அதை நிச்சயம் வழங்குவார். வேதாகமத்தில் ஆண்டவர் தம்முடைய செயலை அல்லது தம்முடைய வேலையை சூரியனுக்கு ஒப்பனையாக 3 இடங்களிலே ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். தம்முடைய செயலை, தம்முடைய வேலையை வேதாகமத்திலே 3 இடங்களிலே சூரியனுக்கு ஒப்பாக ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த 3 இடங்களிலும் சூரியன் கொடுப்பதை போல ஆண்டவரும் கொடுக்கிறார். அதை வழங்காமல் அவரால் இருக்கவே முடியாது. முதலாவது காரியம், ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 19-20 வசனங்கள். ஏசாயா 60வது அதிகாரம் 19-20 வசனங்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். முதலாவது, சூரியனை போல ஆண்டவர் செயல்படுகிறாரே, அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சூரியனை போல தம்முடைய செயலை, தம்முடைய வேலையை செய்கிறவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த வசனத்தில் சொல்றாரு ஏசாயால, பகலில் சூரியன் வெளிச்சமாய் இராது, கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. வெளிச்சம் கொடுக்காமல் சூரியனினாலே இருக்க முடியாது. தேவனும் அதை போல வெளிச்சத்தை போன்ற ஒன்றை கொடுக்காமல் அவராலே இருக்க முடியாது. இந்த 60வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒளி வெளிச்சம்
என்று சொல்லுவது பாதை காண்பிப்பதற்கு இருளில் தோன்றுகிற வெளிச்சம் அல்ல. ஆண்டவருடைய திட்டவட்டமான வேலையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா இதுவரை எழும்ப முடியாமலேயே கிடக்கிற ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே தேவ சமூகம் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு காரியத்தினாலே இதுவரை எழும்பவே முடியாத ஒரு சூழ்நிலை, இன்னும் சொல்ல போனா கடினமான இருளை போன்ற எழும்ப மனமில்லாமல் எழுப்பிவிட்டால் கூட கட்டுப்படுத்தி ஆண்டவரே படுக்க வைக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு நாள் வெளிச்சம் அவர்கள் மேல் உதித்தது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா, இந்த ஒளி உதித்ததை, இந்த வெளிச்சம் ஒரு நாளைக்கு இல்லப்பா, நித்திய வெளிச்சமாய் இருப்பதற்கு நானே உனக்கு சூரியனை போல வெளிச்சமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒளி வந்தவுடனே அதுவரை எழும்பாமல் இருந்தது எழும்பிவிட்டது. இந்த காலை வேளை மங்கி போயிருக்கிற, மடங்கி போயிருக்கிற, முடங்கி போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சூரியனை போன்ற கர்த்தருடைய வெளிச்சம் வரும்போது உயிர்ப்பிக்கிற வல்லமை முடங்கி போனதை எழும்பி நிற்க செய்ய போகிறது. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது வசனம். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். நல்ல கவனிங்க, சூரிய ஒளி என்ன செய்கிறது என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். சில நாட்களுக்கு முன்பு மழை பெய்திருக்கிறது, ஆனாலும் இருள் இருந்தது. திடீரென்று ஒரு நாள் மழைக்கு பிற்பாடு தன்னுடைய காந்தியினாலே பூமியிலிருந்து முளைக்க, அதாவது பூமியிலிருந்து புல்லை முளைக்க பண்ணுகிற விடியற் காலத்து வெளிச்சத்தை போல கர்த்தர் இருப்பார். தாவீது சொல்லுகிறார், இந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அந்த கிரவுண்ட்ல, அந்த நிலத்துல சுத்தி பார்க்கும்போது வேறு ஒண்ணுமே தெரியல. எல்லாமே எப்படி இருக்கு? வறட்சி. எல்லாமே வறண்டு போயிருக்கு. ஆனா இப்ப மழை பெய்ஞ்சிருக்கு. மழை பெய்ததினாலே நனைந்து இருக்கிறது. மழை பெய்தும் ஒன்றுமே அதுல வரல. திடீரென்று சொல்லி ஒரு நாள் சூரியன் உதித்து அதுவரைக்கும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்த விதைகள் முளைத்து வெளியே வர செய்தது. கரந்தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அதுவரை இயங்காமல் மடங்கி போய், முடங்கி போய், பட்டு போய், ஒன்றும் தெரியாமல் கிடைப்பவைகளை எப்படி சூரியன் உதித்து மறுபடியும் முளைக்க செய்கிறதோ அதை போல அவராலே ஒன்றை கொடுக்காமல் இருக்க முடியாது. அது என்ன? அவர் பிள்ளையை முடக்கி வைத்து, அவருடைய பிள்ளையை ஒடுக்கி வைத்து, அவருடைய பிள்ளையை அடக்கி வைத்து, எழும்ப விடாமல் சோர்வடைய செய்து கட்டி போட்டு வைத்திருந்தால் அப்படியே இருக்க விரும்புகிறவர் அல்ல என் ஆண்டவர். அவர்களை மீண்டும் திரும்ப எழும்பி கட்டி நிறுத்துவார். அவர் மடக்கி வைக்க மாட்டார். அந்த 60வது அதிகாரத்தை வீட்டில் போய் உட்கார்ந்து நல்லா வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை சூரியனை போல அவருடைய ஜனத்தின் மேலே விளங்குகிறது. இந்த நாளிலே
எந்த நிலையிலே நீங்க கர்த்தருடைய பிள்ளை பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாமல் விடுபட முடியாமல் கட்டப்பட்டிருந்தால் சூரியனை போல பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமை உங்களை இந்த காலை வேளையிலே உயிர்ப்பிப்பதாக. அல்லேலூயா. 3 விதமான உயிர்ப்பிக்கிற செயல்களை இந்த ஏசாயா 60வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அதைத்தான் இந்த காலை வேளையில உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முதலாவது வாசிங்க, ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 4வது வசனம், 10வது வசனம், 14வது வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் 4வது வசனம், 10வது வசனம், 14வது வசனம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவைகள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தருடைய சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நல்லா கவனிங்க. முதலாவது ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கிற செயல்களிலே முதலாவது காரியம், முன்னிருந்த நிலைமைக்கு என் ஆண்டவர் திரும்பி வர பண்ண உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் சிதறி அங்கும் இங்கும் கிடக்கிறார்கள். இன்று அவர்களுக்கு தேசம் என்று சொல்லி இல்லை. கர்த்தர் சூரியனை போல அவர்கள் மேல் பிரகாசித்து மீண்டும் அவர்களை கொண்டு வந்து தேசமாக கர்த்தர் மாற்றினார். அவர் செய்தது என்ன? அவர்கள் இருந்த பழைய பொசிஷனுக்கு ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இழந்து போனதான பழைய நிலைமைக்கு உங்களை திரும்ப கொண்டு வருவதற்கு சூரியனை போல பிரகாசிக்கிற தேவன் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்களுடைய குடும்பங்கள் சிதறின குடும்பங்கள், சிதறி போன ஆவிக்குரிய வாழ்க்கை, சிதறி போன ஜெப வாழ்க்கை, சிதறி போன பரிசுத்த வாழ்க்கை, அதையெல்லாம் மீண்டும் ஆண்டவர் உங்களை சேர்த்து, நீங்க சிதறி போனதினாலே தேவ சமாதானத்தை இழந்து போனீர்கள், தேவ சந்தோஷத்தை இழந்து போனீர்கள். ஆனால் இந்த காலை வேளையில சிதறி போன உங்களுடைய வாழ்க்கையில சர்வ வல்லவருடைய மகிமை இந்த காலை வேளையில உங்களை மறுபடியும் அவருடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து உங்களுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து கர்த்தர் உங்களை நிறுத்த விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவரை எல்லாரும் நல்லா மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை, இழந்து போன நிலைமைக்கு, கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து என்னுடைய பழைய ஆவிக்குரிய நிலைமைக்கு, என்னுடைய ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாய் செயல்பட்ட நிலைக்கு என்னை திரும்ப கொண்டு வருவதற்கு, என்னை உயிர்ப்பிக்க சூரியனை போல பிரகாசிக்கிற தேவ மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நாளிலே சூரியனை போல மடங்காமல் கிரியை செய்கிற ஒரு தேவன் உங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் பார்க்கும்போது அவர்கள் இருக்க வேண்டிய இருந்த நிலைமைக்கு திரும்ப கொண்டு வந்து நிறுத்த அவராலே கைகளை மடக்கி வைக்க முடியாது. உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இழந்து போன காரியத்துக்கு திரும்ப கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் கையை மடக்குவதே இல்லை. ஏசாயா 60 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60:13. என் பரிசுத்த ஸ்தானத்தை
சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும் என் பாதஸ்தானத்தை கரந்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு மகிமையை கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் சரீர பிரகாரமான இடம் மட்டுமில்லப்பா, என் ஆலயத்திற்குரிய இடமும் மறுக்கப்பட்டது, என் ஆலயத்திற்குரிய இடமும் மறக்கப்பட்டது, ஆலயம் இடிக்கப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இழந்து போன ஸ்தானத்திற்கு திரும்ப என் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 60:14 வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் கொண்டு சொல்றாரு பாருங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன்னிடத்தில் வந்து குனிந்து உன்னை அசட்டை பண்ணின, அசட்டை யாரெல்லாம் பண்ணினாங்களோ அவங்கெல்லாம் உன் காலடியிலே வந்து உன்னை வணங்குவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இடத்தை மட்டும் இல்லப்பா, ஆவிக்குரிய நிலைமை மட்டுமல்ல, ஒரு காலத்தில் உனக்கு இருந்த கனத்தை நீ இழந்து போனாய். அந்த இழந்து போன கனத்தை, மேன்மையை திரும்ப உனக்கு கொடுப்பதற்காக உன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் சூரியனை போல செயல்படுகிறார். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். அந்த வசனத்திற்கு முந்தின அதிகாரத்தில் கடைசி வசனங்களை கொஞ்சம் நாம பார்த்தா நல்லா இருக்கும். வாசிங்க. 2 சாமுவேல் 22ஆவது அதிகாரம் கடைசி 4 வசனங்களை வாசிங்க. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், அவரே சத்துருக்களினின்று என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். 23ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். சூரியனோடு கூட இந்த ஆண்டவரை ஒப்பிட எதுபா உன்னை தூண்டினது என்று சொல்லி தாவீதை கேட்போமானால், தாவீது சொல்லுவார், என்ன சொல்லுவார்? நான் ஆஸ்தியையும் ஆளுகையையும் தேசத்தையும் இழந்து கிடந்தேன். என்னது? ஆஸ்தி, ஆளுகை, தேசத்தை, இந்த மூன்றையும் நான் இழந்து கிடந்தேன். ஆனால் இழந்து கிடந்த என்னை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து என்னுடைய சாரத்திலே என்னை கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்படின்னா
என்னை ஆண்டவர் ராஜாவாக்கினார், என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். நான் தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில திரும்ப கொண்டு வருகிற அவருடைய வல்லமையை நான் அனுபவித்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதத்தை பார்க்கும் பொழுது நீ பெருமையாய் இருக்கிறாய், நீ மிருகத்தோடு வாழ்வாய், மனம் திரும்புவாய் என்றால் உன்னை பிழைக்க வைப்பார் என்று சொல்லி தானியேல் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அவன் சொல்லுகிறான். ஆனால் நேபுகாத் நேச்சார் கேட்கல, வீழ்ந்து போனான், மிருகம் போல புல்லை மேய்ந்தான். ஆனால் வார்த்தையை நினைத்து கர்த்தருக்கு நேராக தன்னை திருப்பின பொழுது திடீரென்று சொல்லி வந்த புது விசுவாசையே கர்த்தர் பழைய ஸ்தானத்திற்கும் பழைய மேன்மைக்கும் தேவனால் திரும்ப கொண்டு வருவார் என்று சொன்னால், இன்று வரைக்கும் உண்மையாய் அவரை பின்பற்றி கொண்டு, உம்மை தவிர எனக்கு ஒரு தஞ்சம் இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லை, உம்மை தவிர எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை என்று சொல்லி அவரை சார்ந்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படுத்தும் சூரியனை போன்ற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வழங்காமல் இரார். எப்படி எனக்கு தெரியும்? ஏசாயா 62:1 வாசிங்க. ஏசாயா 62:1. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வரும் மட்டும் நான் சும்மா இருக்க மாட்டேன்பா. அது உனக்கு கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன், கொடுக்காமல் நான் இருக்க மாட்டேன். எங்களை உயிர்ப்பிக்கிற சூரியனை போன்ற உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரண்டாவது, ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற சூரியனை போல இருந்து உயிர்ப்பிக்கிற இரண்டாவது காரியம் ஏசாயா 60வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. ஒரு நிமிஷம். ஏசாயா 60வது அதிகாரம் 7வது வசனமும் 9வது வசனம். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபோயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்சீசின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்காக காத்திருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? இழந்த உடைமைகளை கர்த்தர் திரும்பி வர செய்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நீங்க எந்த பொருளை எந்த உங்க உடைமையெல்லாம் இழந்து போனீங்களோ அதை எல்லாவற்றையும் திரும்பி வர செய்கிறதற்கு உயிர்ப்பிக்கிற கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இந்த பகுதியில் பார்க்கிறோம், கேதாரின் ஆடுகளை எல்லாம் உன்னிடத்தில் சேர்ப்பேன். அவர்கள் உடைமைகள், அவருடைய ஆடு மாடுகள் ஏராளம் இருந்தது, அதெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. ஒருவேளை நம்ம சபையிலும் இருந்த கேதாரின் ஆடுகள் எல்லாம் சத்துருவால சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், இங்கிருந்து வெளியே கொண்டு போகப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சூரியனை போல ஒளியை பிரகாசிக்க பண்ணும்போது இழந்த உடைமைகள் எல்லாம் கர்த்தர் திரும்ப வருவதற்கு கிரியை செய்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசி. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி எனக்கு தெரியும். அல்லேலூயா. யோவேல் 2 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:25.
நான் உன்னிடத்தில் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமை. கர்த்தர் மகிமைப்படுவாராக. வசனம் சொல்லுகிறது, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன். நீ எதுல நஷ்டப்பட்டு போனையோ அந்த உடமையெல்லாம் கர்த்தர் திரும்ப வர செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிப்பை இழந்து தேவனுடைய அன்பை விட்டு இன்னைக்கு தூரம் நிற்பார்கள் என்று சொன்னால் அவர்களை எல்லாம் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நம்புகிறேன், ஆண்டவர் நீர் கையை மடக்கி விட்டீர் என்று சொல்லி நாம நினைச்சோம். ஆனால் என் ஆண்டவர் கையை மடக்குகிறவர் அல்லவே அல்ல. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு இருந்த பெரிய கிரீடை எனக்கு மேன்மை இல்லப்பா. எனக்கு ராஜ கிரீடை இருந்துச்சே, அது எனக்கு பெரிய மகிமை இல்லை, அது எனக்கு பெரிய காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் உன்னை இழந்து விட்டேன். நான் ஒன்றை இழந்து விட்டேன். என்ன தெரியுமா? நான் ஜெபம் பண்ணினேன். என்ன தெரியுமா ஜெபம்? உன்னுடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். தாவீது அதான் பெரிய நினைக்கிறாரு. இன்னைக்கு காலையில் இந்த ரட்சண்ய சந்தோஷத்தை இழந்து போய் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் இழந்து போன ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப உனக்கு தருவதற்காக சூரியனை போல பிரகாசிக்கிறவருடைய வல்லமை உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல நிழலிடுவதாக. மூன்றாவது காரியம், ஆண்டவர் சூரியனை போல செயல்படுகிற மூன்றாவது காரியம். ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனத்தை முதல்ல வாசிங்க. அடுத்தது 6வது வசனம், அடுத்தது 14வது வசனத்தை வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். 6வது வசனம், ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும். மூன்றாவது என்ன தெரியுமா செய்ய போறார்? சூரியனை போல பிரகாசிக்கிறவருடைய செயல், நாவினுடைய கட்டுகளை அவிழ்த்து கர்த்தர் சொல்ல வைப்பார். ஆமென். இங்க சொல்றாங்க ஏசாயா 60ல சொல்லுவார்கள் சொல்றார். என்ன சொல்லுவார்கள்? ஆண்டவர் சூரியனை போல மறைந்து மடங்கி போய் இருந்ததை, காரியம் இதுவரை சொல்ல முடியாமல் இருந்த நிலைமை நீங்கி முன்பு சொன்னதை போல அவரை பற்றி சொல்ல, அவருடைய நன்மைகளை பற்றி சொல்ல, அவருடைய வல்லமையை பற்றி சொல்ல இப்போது என்னுடைய நாவுகளுடைய கட்டுகளை கர்த்தர் அறுத்து நாவுகளை திறந்து என் வாயினாலே நான் சொல்லுகிறேனே. அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாவை சத்துரு கட்டி வச்சிருந்தா, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியாம, தேவனுடைய வல்லமையை பற்றி பேச முடியாம, தேவனுடைய மகத்துவத்தை பற்றி பேச முடியாம கட்டி வைத்திருந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்து உங்க நாவுகளை திறந்து அவருடைய வல்லமையை கர்த்தர் சொல்ல வைக்க போகிறார். அல்லேலூயா. என்ன சொல்ல வைக்க போகிறார்? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார், அதுவல்ல, நேற்று கர்த்தர் எனக்கு
இதுவரை செய்யாத நன்மையை செய்தார் என்று சொல்லக்கூடிய சாட்சிக்கு நேராக கர்த்தர் திரும்ப பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னைக்கோ நடந்ததல்ல, இன்னைக்கு நம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை சாட்சியாய் சொல்ல கர்த்தர் திரும்ப பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் செய்வதை மற்றவர்கள் கேட்கும்போது அவர்களுக்கெல்லாம் நடக்குதே, எனக்கு ஏன் நடக்கவில்லை என்று மனதில் நாங்கள் சில நேரத்தில் ஏங்குகிறோம். நீர் எங்கள் நாவின் கட்டுகளை அவிழ்த்து சூரியனை போல மீண்டும் வாழ்க்கையில கிரியை செய்து உம்முடைய புண்ணியங்களை, உம்முடைய மகத்துவங்களை என்னுடைய நாவினாலே சொல்ல வைப்பீராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, என் நாவினாலே உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய வல்லமையை ஆண்டவரை சொல்ல என் நாவுகளை இன்றைக்கு கர்த்தர் கட்டவிழ்ப்பீராக. இதுவரை எங்களுக்கு என்னவெல்லாம் பேர் கொடுத்துருப்பாங்க, யோசித்து பாருங்க. உங்களை பார்த்து எல்லாம் அல்லேலூயான்னு சொல்லியிருப்பான், என்னென்னமோ சொல்லியிருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தான்பா என்னுடைய சொத்து. எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தருடைய சொத்துன்னு விருப்பப்படுறவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சொத்தாக மாறிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது தான். அவருக்குரியதெல்லாம் நமக்கு, அவருடைய பிள்ளை என்கிற உரிமை வந்துருச்சுன்னா போதும், அவருக்குரியதெல்லாம் நமக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய சொத்து என்று சொல்லி நான் சொல்ல வைப்பீராக. நான் என் தேவனுடைய சொத்து என்று சொல்லுகிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொல்லுகிறார். ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்வேன் சொல்றார். இப்ப 43:21 வாசிங்க. ஏசாயா 43. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை கரந்தட்டி மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தர் புதிய காரியத்தை செய்யணுமா? இந்த ஜனம் எதுக்கு தெரியுமா? கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவதற்கு. அந்த புதிய காரியத்தை நான் செய்யும் போது என் ஜனங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வது எதுக்கு தெரியுமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கல்ல, நீ நன்மையை பெற்றுக்கொண்டு கை தட்டிட்டு போறதுக்கல்ல. நீ கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்வதற்கு காரணம் தேவனுடைய துதியை இன்னும் அதிகமாய் சொல்ல, இன்னும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 10 அதிகாரத்துல சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, ஆகவே நீங்க பேசுங்கள் என்று சொல்லி சொன்னார். அற்புதங்கள் செய்தார்கள். அன்று பேசின ஆள் அதோட க்ளோஸ். அதற்கு பிறகு இயேசு தான் பேசினார். இயேசு மரித்து விட்டார் என்ற உடனே எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டானுங்க. சீஷர்கள் எல்லாம் ஆண்டவர் மரிச்சிட்டார்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவு? இனிமேல் நம்ம பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டாரு. நம்ம பேசுவதற்கு அர்த்தமே இனி இல்லை என்று நினைத்த போது மத்தேயு 28 அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 28:10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. கலிலேயா மலைக்கு வரவழைத்து சொல்லுகிறார். இப்போது மறுபடியும் சொல்றாரு, உலகம் எங்கும் போய் பேசுங்கள். அதுவரை சொல்ல முடியாதிருந்ததை தேவ கிருபையோடு சொல்ல வைக்க சூரியனை போல எங்கள் வாழ்க்கையில நீர் மடக்கவே மாட்டீர். அல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறான், பேசும்போது
போதும் போதும் ஆண்டவரே, வார்த்தையை எனக்கு கொடுக்க வேண்டாம். எனக்கு வார்த்தையை என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம். நீ வார்த்தையை கொடுத்து கொடுத்து நான் அடி வாங்கினது தான் மிச்சம். எரேமியா அதான் சொல்கிறான், வார்த்தை எனக்கு இனிமேல் கொடுக்காதீங்க. வார்த்தையை கொடுத்து கொடுத்து நான் இது வரைக்கும் அடி வாங்கினதை தவிர வேற ஒன்றுமே எனக்கு இல்லை. எரேமியா 29 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. எரேமியா 29:9. அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பார்த்தார், பேசுகிற வரைக்கும் விட மாட்டார். அல்லேலூயா. அதாவது என்ன சொல்ல போனா, எரேமியா பேசுற வரைக்கும் கர்த்தர் விட்டார். கொஞ்சம் எது வரைக்கும் பேசினான் தெரியுமா? என் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, அந்த அளவு வரைக்கும் எரேமியாவை ஆண்டவர் பேச விட்டார். அது வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேச விட்டார். கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார். அடுத்த அதிகாரத்தில் 5 முறைக்கு மேலாக சொல்லப்படுகிறது, கர்த்தர் சொல்லுகிறதாவது பேசவே மாட்டேன் என்று நினைத்தால் அவன் வாயை திறந்து கர்த்தரை பேசுகிற மனிதனாக கர்த்தர் வைக்கிறார். சூரியன் பட்டு மறைந்த விதைகள் முளைத்து வருவதை போல எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே பயனற்று கிடக்கும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரே, நம்முடைய வல்லமையை மடக்காத ஒரு கர்த்தர் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை செய்கிற 3 செயல்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சூரியனை போல அவர் சூரியனுக்கு ஒப்பிட்டு சொன்ன 3 காரியங்களில் முதலாவது காரியம் உயிர்ப்பிக்கிறவர். அந்த உயிர்ப்பிக்கிற தேவன் செயல்படுகிற 3 காரியங்களை இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். முதலாவது, முன்னிருந்த நிலைமைக்கு திரும்ப வர செய்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 2வது, இழந்த உடைமைகளை திரும்பி வர செய்கிறார். 3வது, உங்களுடைய நாவுகளின் கட்டுகளை அவிழ்த்து அவரை துதிக்க வைப்பார். அவரை குறித்து பேச வைப்பார். அவருடைய மகத்துவத்தை சொல்ல வைப்பார். அவருடைய வல்லமையை சொல்ல வைப்பார். இன்றைக்கு உயிரற்று போனதை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. சூரியனை போல பிரகாசித்து செயல்படுகிற கர்த்தருடைய வல்லமை செயலற்று போனதை இன்றைக்கு செயல்பட கர்த்தர் தூண்டுவாராக. முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கு உங்கள் நிலைமை ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு நன்றாய் தெரியும். இன்னைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்பிதான் இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த காலை வேளையில் என்ன தொடட்டும்னு கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை என்ன தொடட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். முன்னிருந்த நிலைமைக்கு என்னை கர்த்தர் கொண்டு வருவீராக. முன்னிருந்த ஆவிக்குரிய நிலைமைக்கு, முன்னிருந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு, முன்பு இருந்த ஜெப வாழ்க்கைக்கு, முன்பு இருந்த வேத வாசிப்புக்கு, முன்பு இருந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் அப்பா மறுபடியும் எங்க பிள்ளைகளுக்கு வருவதாக. இழந்து போன ஆவிக்குரிய மேன்மைகள், இழந்து போன ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் மறுபடியும் திரும்பி வருவதாக. அந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு சூரியனை போல உயிர்ப்பிக்கிற கர்த்தர். அந்த 2வது, இழந்து போன உடைமைகளை திரும்ப வர செய்கிறீர். எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இழந்து போன காரியம், இழந்து போன உறவுகள், தேவனுடைய அன்பை ருசி பார்த்து இந்த பரம ஈவை விட்டு தூரம் போன அந்த உடைமை எல்லாம் திரும்ப வருவதாக இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து தேவனை அனுபவித்து, தேவனை ருசித்து, தேவ நன்மையை பெற்று விலகி போன எல்லா உடைமைகளும் திரும்ப வருவதாக. குடும்பத்துக்குள்ளே உங்க பிள்ளைகள் இழந்து போன காரியம் எல்லாம் திரும்ப நீ கொடுப்பதற்காக சூரியனை போல நீ செயல்படுகிறீர். 3வது, எங்களுடைய நாவுகள் கட்டப்பட்டிருந்த நிலைமை, தேவனை துதிக்காம, தேவனை ஆராதிக்காம,
தேவனுடைய வல்லமையை பேசாம, தேவனுடைய மகத்துவங்களை பேசாம கட்டப்பட்டிருந்த நாவுகள் இன்றைக்கு கட்டவிழ்கிறீர். சூரியனை போல பிரகாசிக்கிறவர் அந்த நாவின் கட்டுகளை அவிழ்த்து சொல்ல வைக்க போகிறீர். ஆண்டவர் இதுவரைக்கும் செய்யாத நன்மையை எனக்கு செய்திருக்கிறார். இதுவரை செய்யாத மகத்துவங்களை எனக்கு செய்திருக்கிறார். அற்புதங்களை செய்திருக்கிறார். அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய புண்ணியங்களை சொல்ல நாவுகளின் கட்டுகளை அறுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னவர் ஆண்டவரே எங்க ஆசீர்வாதத்திற்காக அல்ல, எங்க நன்மைக்காக அல்ல, கர்த்தரை துதிப்பதற்காக நீர் புதிய காரியத்தை செய்கிறீர். சீஷர்களே, ஆண்டவர் மரித்து விட்டார், இனி பேசி என்ன பிரயோஜனம் என்ன என்று சொல்லி பேசாமல் இருக்க நினைத்தவர்களை நீர் மறுபடியும் அவங்களோடு கூட பேசுகிறீர். உலகம் எங்கும் போய் பேசுங்கள். அதுவரை சொல்ல முடியாது இருந்ததை தேவ கிருபையோடு சொல்ல வைக்க சூரியனை போல அவர்கள் வாழ்க்கையில இடைப்பட்ட கர்த்தர், மடக்காத கர்த்தர் எங்க வாழ்க்கையிலே செய்யும். எரேமியா சொன்னது போல, போதும் ஆண்டவரே, வார்த்தை வேண்டாம், கொடுக்காதீங்க. உங்க வார்த்தையை கொடுத்து அடிதான் வாங்குறேன், வேற ஒண்ணு எனக்கு வரலன்னு பேசாமல் இருக்க நினைத்தவனை நீர் மறுபடியும் பேச வைக்கிறீர். உம்மை குறித்து பேசாமல் இருக்க முடியாத ஒரு வாயை திறக்க கர்த்தரை பேசும் மனிதனாக வைத்தீரே, இன்றைக்கு எங்களையும் வைப்பீராக. ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு மாற்றட்டும். இந்த 3 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இன்றைக்கு உண்டாகட்டும். செத்து போன அந்த நிலைமைகள் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. பரலோக பிதாவே, இந்த அருமையானது நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையில அப்பா எங்களோடு கூட பேசினீர். கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இழந்து போன ஆண்டவரே, ஆண்டவரே செத்து போன நிலைமைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்கிறதற்கு தங்களை அர்ப்பணித்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் புதுப்பிப்பாராக, உயிர்ப்பிப்பாராக. செத்து போனதெல்லாம் இன்றைக்கு உயிர் பெற்று எழும்பட்டும். இதுவரைக்கும் மறைந்து போய் இருந்ததெல்லாம் சூரிய ஒளி பட்டவுடனே அந்த விதை முளைப்பது போல இதுவரைக்கும் மங்கி போனது, மடங்கி போனது, முடங்கி போனதெல்லாம் உயிர் பெற்று எழுவதாக. ஆண்டவரே, இழந்து போன உடைமைகள் எல்லாம் மறுபடியும் வருவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறீர். நாவின் கட்டுகளை அவிழ்க்கிறீர். பெரிய சேனையா எங்களை மாற்றும், உயிர்ப்பித்து கர்த்தருடைய வல்லமை பெரிதா இந்த இடத்துல விளங்கட்டும். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினால் இந்த வாரம் முழுவதும் எங்க பிள்ளைகளை நிறைங்க ஆண்டவரே, தேவனோடு இணைந்து நடக்க கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.